தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற விஷயங்களை, அது ஆவிக்குரிய விஷயங்களை கத்த திறக்கிறார். அபிஷேகத்தின் நிறைவை கத்த திறந்து தர, ஆலோசனைகளை கத்த திறந்து தர, தீர்க்க தரிசனங்களை கத்த திறந்து தர, எனக்குண்டான சொப்பனங்களை கத்த திறந்து தர, அல்லேலூயா, தேவ வார்த்தைகளை எனக்காய் திறந்து தர, தேவ வல்லமை எனக்கு அப்படி திறக்கணும். பெரிய லிஸ்டே இருக்குது. இதெல்லாம் கத்த நமக்கு திறந்து தரணும்னா நாம தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தால் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு முதலாவதாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவனுடைய பார்வையும் உலகால நிற்கிறேன். அந்த ஆள் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கிறேன். அந்த ஆள் 24 மணிக்கூறும் அவருடைய விசுவாச வார்த்தைகளை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எலிசா பார்க்குற மாதிரி வேலைக்காரனுக்கு என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நமக்கும் பல தடவை அப்படிதான், எல்லாம் கரெக்டு தான். ஆனா ஆவிக்குரிய பார்வையில் என்னால் சில விஷயங்களை பார்க்க முடியலன்னா இவனை மாதிரியே நீங்க பயப்படுவீங்க. இவனை மாதிரியே இவன் எப்படி பயப்படுகிறானோ நம்மளால அசாதாரண விடுதலைகளை காண முடியாது. தேவன் நமக்கான ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நம்மளால எவ்வளவு முன்னாடி இருந்து நம்மளால பார்க்க முடியாது. சில ஆரம்ப கட்டத்தில் ஜெபிக்க தொடங்கும் பொழுது தரிசனங்கள், நல்ல தைரியம், நல்ல சொப்பன, நல்ல அபிஷேகம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா ஆவிக்குரிய கண்கள் நாளுகளாய் ஆவிக்குரிய கண்கள் சிலருடைய வாழ்க்கையில மங்கி போனா சுவை, பார்வை, கேள்வி ஒரு குறைச்சலும் இல்லை. தேவையில்லாததெல்லாம் நிறைய என்ன செய்யும், கேட்கும். தேவையானது மட்டும் என்ன செய்யாது, கேட்காது. தொடுதல், உணருதல், இதான் 5 புலன்கள் நம்முடைய வாழ்க்கையில. இதுல எங்கேயாவது குறைகள் வந்துட்டா, சோறு வந்துட்டா உடனே நம்ம என்ன செய்திருவோம், டாக்டரை போய் பார்த்துருவோம். கண்ணு டாக்டரை போய் உடனே பார்க்கறது, காது டாக்டரை போய் பார்க்கறது, அதுலதான் பிரச்சனை. ஆனா ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கல. நம்ம ஆவியின் கண்கள்ல தான் நம்மள ஆண்டவர் படைச்சாரு. அன்னைக்கு தோட்டத்துல வச்சு அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. மாம்சிக கண் அன்னையிலிருந்து திறந்துருச்சு. அதுவரை ஆவியின் கண்கள்ல இருந்தாங்க. இப்போ நமக்கு வேலைக்காரன் அதெல்லாம் விட்டுருவான். வேலைக்காரன் எப்படி பார்த்தான்னு பாருங்க. அவன் காலையிலே வரும்பொழுது வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பாத்தனத்தை சுட்டி கொண்டிருக்கிறதை கண்டான். காலையிலே பிரச்சனை. ரதங்கள், ஸ்பீடா ஓடுகிற ரதங்கள் சுற்றி கொண்டிருக்குது. ராணுவங்கள், யுத்தத்திற்கு வருகிற ராணுவங்கள் அவனை சுற்றி இருக்கிறது, எலிசாவை சுற்றி இருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. அப்பொழுது வேலைக்கார அவனை நோக்கி என்ன சொன்னானா, ஐயோ, நான் காலையிலேயே எழும்பி வீட்டு வாசல்ல இருந்து, ஐயோ காலையிலே பிரச்சனை, செபிக்கிற மனுஷன் இருக்கிற வீட்டில இருந்து வெளியே வந்த வேலைக்காரன் ஆவியின் கண்கள் அவனுக்கு திறக்கலன்னா நீங்க பார்க்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு பயமா தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். என்ன கேட்டாலும் பயமா இருக்கு, பயம் எனக்குள்ள வருகிறது. என்ன சின்ன விஷயம் கேட்டால் படபடப்பாகிறது அவனுக்கு வருகிறது பாருங்க. ஐயோ என் ஆண்டவனே, நான் என்ன செய்வோம் என்றான். என்ன செய்வோம், நம்மளும் கேட்கிறோம்ல, என்ன செய்ய போறேன், இதுக்கு நான் இந்த விஷயத்திற்கு நான் எனக்கு என்ன நீக்குவோக்கு உண்டாக போகிறது, இதற்கு என்ன பதில், இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், ஐயோ இது என்ன நடக்க போகுது, புலம்புறான் பாருங்க. ஆவியின் கண்கள் அவனுக்கு திறக்கப்படலை. அதே சம்பவத்தை தான் வெளியே வந்து அவர் பார்க்கிறாரு. அவர் பார்க்கிறாரு. அவருக்கு அது எப்படி தெரிகிறதா, எப்படி தெரிகிறது, அவரு பாருங்க, ஜெபிக்காதவனுக்கும் பயம் உள்ளவனுக்கும் கண்கள்ல ரதங்களும் குதிரைகளும் சுற்றி கொண்டு இருக்கிறதை அவன் காணுகிறான், புறப்படுகிறதை காணுகிறான். ஆனா ஜெபிக்கிற மனுஷனுக்கு அது எப்படி தெரிகிறதா, ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு தெரிகிறது. பிரைஸ் தி லார்ட். மலை அக்னிமயமான குதிரைகளாலும் 17ஆம் வசனம் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. இவனுக்கு காணாத ஒரு தீ இந்த எலிசாவுக்கு தெரியுது. பிரைஸ் தி லார்ட்.
அவனுக்கு குதிரை தெரியுது, ரதம் தெரியுது, அவங்க என்ன கொல்ல வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அதே செபிக்கிற மனுஷனுக்கு அதே பிரச்சனை எப்படி தெரியுதுன்னா, அதெல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்கு நடுவில் ஒரு அக்கினிமயமான பரிசுத்தாவியானவர் சுத்தி கொண்டிருக்கிறார். தேவ வல்லமையின் தேவன் அக்கினிமயமாய் சுத்தி கொண்டிருக்கிறார் என்றதை இவன் அவனுடைய பார்வையில காணும்படி செய்திருக்கிறான். அதான் ரெண்டு விதமான பார்வை. அப்ப நான் என் வாழ்க்கையில் எப்படி பார்க்கிறேன் பிரச்சனையை? டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு நஷ்டம், டெய்லி ஒரு கவலை. என்ன செய்வேன் ஆண்டவரே, இது ஏன் இப்படி நடக்குது, அது ஏன் அப்படி நடக்குன்னு புலம்பிக் கொண்டிருந்தால் இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கண்கள்ல இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கு இடையில பரிசுத்தாவியானவர் நிற்கிறத, தேவன் அதற்குள் அசைவாடுகிறதை காண்கிறத என் காணும்படியா என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த கண் எனக்கு தரணும். அதனால தான் மற்றவர்களுக்கு தெரியாத ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்துடைய நடுவில் நாலாவது ஒரு ஆள் சுத்தி கொண்டிருப்பதை கண்டது போல இந்த நாட்களிலே நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க விஷயத்துல பரிசுத்தாவியானவர் உலாவுகிறத நீங்க காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வீட்டுக்கு உள்ள, என் வீட்டுக்கு வெளியில பரிசுத்தாவியானவர் அக்கினிமயமாய், எது ரதங்களோடு வந்தது உண்மைதான், குதிரைகளோடு வந்தது உண்மைதான், பிரச்சனைகளோடு வந்தது உண்மைதான், அதையெல்லாம் அல்லேலூயா அக்கினிமயமான ஒருவர் நமக்கு முன்பதாய் சுற்றி நடப்பதை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனை, என் வீட்டுக்குள்ள ஒரு அக்கினிமயமான ஆவியானவர், என்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு பரிசுத்தாவியானவர், அதைத்தான் அவன் கண்டான். அவன் கண் அதைத்தான் காணுது. பல தடவை எனக்கு அதை காண முடியலன்னா இன்னைக்கு ஆண்டவரை என் கண்களை, பிரச்சனையை ஈஸியா பார்க்குற கண் எனக்கு திறந்துடும். அது பல தடவை நம்மளால பார்க்க முடியாம போயிடும். ஏன்னா நீங்க பெரிய தீர்க்கதரிசியாலே பார்க்க முடியல. நீங்கள் என்னாகமோ 22 அதிகாரம் எடுத்து வாசிங்கன்னா, பிழையாம் பாலாக்கு சொன்னதை கேட்டு சபிப்பதற்காக கிளம்பி போகிறான். ஆண்டவர் அந்த ராத்திரியிலே அவன்கிட்ட ஒரு நாள் அவன்கிட்ட முதல்ல வேண்டான்னாரு. ஆனாலும் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட திருப்பியும் ஜெபம் பண்ணி அதை வாங்கி திருப்பி கிளம்புறான், விட்டுட்டாரு. ஆனால் ஆண்டவருக்கு அது என்ன செய்யலை, இவன் ஏன் போகிறான்? 22 வசனம் வாசிங்க. தேவனுக்கு என்ன உண்டாயிட்டான்? தேவனுக்கு கோபம் உண்டானதே மனுஷனுக்கு தெரியல. ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் என் மேல கோபப்பட்டிருக்கிறாரா இல்லையா? ஒரு மனுஷன் கோபப்பட்டா உடனே கண்டுபிடிச்சணும் இல்லை? உம்முன்னு உட்கார்ந்துருக்கு பார்த்தோன்னே இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் இதுக்கு தான் இவங்க உம்முன்னு இருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்லை? ஆண்டவர் என் மேல கோபப்பட்டிருக்காருன்னு தீர்க்கதரிசிக்கே தெரில. ஆவிக்குரிய கண்களில் பார்க்கல, கண்ணை மூடி இருக்குது. அவன் பிரயாணம் போய்கொண்டு இருக்கிறான். 3 முறை கழுதைக்கு என்ன செய்தான்? கழுதைக்கு தெரியுது தேவதூதன் என் முன்னாடி நிக்கிறான்னு கழுதைக்கு தெரியுது. கழுதைக்கு தெரியுது உள்ள கழுதைக்கு மேல ஏறி உட்கார்ந்து தேவ வார்த்தை சொல்ல போற மனுஷனுக்கு தெரிய பல தடவை நம்ம பிரயாணம் அப்படித்தான் இருக்கு. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கு. ஆண்டவர் பல தடவை வேண்டான்றாரு, பல தடவை இதை செய்யாதேன்றாரு. ஆண்டவருக்கு கோபம் வருது. ஏன் நான் திருப்பி சொல்ல இவன் ஏன் போறான்? இவனே யோசிச்சு இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கணும் இல்ல? அதுக்கு முன்னாடி தேவ தூதனை கொண்டு அவனை கொண்டு அந்த பாருங்க, கழுதை 23ஆம் வசனத்துல வயலுக்குள்ள போகுதான். கழுதை ரூட்டை மாத்துது. ஐயோ இந்த ரூட்டு வேண்டாம், இந்த ரூட்ல நான் போறது பரிசுத்தாவியானவர் விரும்பல, அவர் வாளோட நிக்கிறாரு, அதனால நான் மாறி போறேன்னு அவன் ரூட்டை போனா கழுத ரூட்ல இந்த கழுத போகுது. எது? இவன் கழுத ரூட்ல இவனும் போறான். இவனுக்கு புரியல, இவனுக்கு தூதனை பார்க்கறதுனால முடியல. பல தடவை நமக்கும் அப்படிதான். நமக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தாவியானவரை, நமக்கு முன்னாடி ஆலோசனை சொல்லுகிற தேவனை இது சொல்ல நிற்கும் பொழுது ஒரு தடவை வயலில் போகிறான், ஒரு தடவை சுவர் பக்கமாய் அந்த கழுதை உரசி கொண்டு போகுது. அப்பவும் இவனுக்கு புரியலை, ஏன் இந்த கழுதை இப்படி போகுது, ஏன் இது இப்படி புரியல, கண்ணு திறக்கப்படலை. 3வது இவனுக்கு புரியாதுன்னு கழுதைக்கு என்ன செய்து போச்சு? புரிஞ்சு போச்சு. அதனால கழுதை என்ன செய்ததாம்? படுத்து கொண்டது. இனினா கர்த்தருக்கு விரோதமான ஒரு பிரயாணம், கர்த்தருக்கு விரோதமான பிரயாணம் பண்ண மாட்டேன்னு எது போகமால, இது போல கழுத போல இந்த மேல இருக்க ஆளுக்கு அது பிரச்சனையே இல்லை. கர்த்தருக்கு விரோதமான ஒரு பிரயாணம், தேவதூதனுக்கு விரோதமான ஒரு பிரயாணம் நான் பண்ண மாட்டேன்னு கழுத போகாம நிக்குது. மனுஷனுக்கு தெரியல. அதனாலதான் வசனத்தை வாசிங்க, 31ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வேலைக்காரனின் கண்களை திறந்தவுடனே கர்த்தருடைய அற்புதத்தை அவன் கண்டான்.
தேவ திட்டத்தை தெரியணும்னா ஆவிக்குரிய பிழையாமுடைய கண்களை, கண்ணு தெரியுதானா, ஆவிக்குரிய கண்கள், தேவதூதன் எனக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்ற கண்களை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 34ஆம் வசனம் வாசிங்க. நான் பாவம் செய்தேன், அறியாதிருந்தேன். தேவ மனுஷன் தான். அப்போ பல தடவை ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கலைன்னா நம்ம போகிற வழியில் நமக்கு தடன்னு நம்ம அறியாதிருந்தேன், எனக்கு தெரியாமல் இருந்துருச்சு. அப்போ சில நஷ்டங்கள், சில உரசல்கள், சில பிரயாணம் ஸ்தம்பிக்கும் பொழுதுதான் சிலருக்கு என்ன செய்யும், ஓ இது கர்த்தருக்கு பிடிக்கலையோ. இப்போ முதல்ல இந்த பெரிய சம்பவமாக்கு முதல்ல ஆண்டவர் வேண்டாண்டார். அப்பவுமே இவன் போயிருக்க கூடாது, இவன் திருப்பியும் போய் கேட்டோன்னா விட்டுட்டார். சிலவங்க வாழ்க்கையில் சிலதை அப்படி அனுபவிச்சிடும். சரி போயிட்டு வா அப்படின்னு போகும்பொழுது தான் உரசல்கள், அடிகள், வேற வழிகள், நஷ்டங்கள் வந்த பிறகுதான் இப்பொழுதுதான் நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் என்னை நிற்கிறது அறியார், இப்பொழுது பார்வைக்கு இது தகாததாக இருந்தால் நான் திரும்பி போய்விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, தூதன் சொல்றான், நான் இனி நீ அடுத்த ஸ்டெப்பு வச்சிருந்தா கழுதையை விட்டுட்டு உன்னை நான் என்ன செய்திருப்பேன், உன்னே போட்டிருப்பேன், உன்னை நான் கொண்டிருப்பேன். என் வழியை மாறி போறேன். வழி மாறும் பொழுது என் கண்களை திறந்துடும் ஆண்டவரே. அப்ப தேவ திட்டம் அறியணும்னா கர்த்தர் நம்ம கண்ணை திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ கண் போன போக்கில் போகிறதல்ல. ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே என் கண்ணை அற்புதத்தை பார்க்கிற, பயத்தை மாற்றி அற்புதத்தை பார்க்கிற ஒரு கண்ணை எனக்கு நீர் திறந்து தர வேண்டும். அதை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். என் பிரயாணம் சரியா போறேனா இல்லையா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா போகிறேனா, என் ஜெப வாழ்க்கை சரியா போகிறேனா, என் தீர்மானம் சரியா போகுதா, இது கர்த்தர் விரும்புகிற பிரயாணமா இல்ல கர்த்தரை கோபப்படுத்துகிற ஒரு பிரயாணத்துல நான் இருக்கிறேன் என்று சுய பரிசோதனை செய்து என் கண்ணை திறந்து என்ன கர்த்தர் வழி நடத்தணும்னு நீங்க ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ போ, இது தகாததா இருந்தால் நான் திரும்பி போய்விடு என்று கர்த்தர் பிழையாமை நோக்கி இந்த மனுஷனோடு கூட போ, நான் உன்னோடு சொல்லும் வார்த்தையை மாத்திரம், இந்த ஒரு மெசேஜை சொல்றதுக்கு தான் அவன் கண்ணை திறந்துரு. முதல்ல நின்றுருந்தான்னா கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு என்ன செய்திருப்பாரு. சரி, ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி அடிபட்ட பிறகுதான், வாழை தூக்கிட்டு நின்ன பிறகுதான் சில திட்டங்கள் இவனுக்கு தெரியும். அதனால ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என் கண்ணை நீர் திறந்து தருவீராக. எத்தனை பேர் விரும்புகிறேன் ஆவிக்குரிய கண்களை தரணும்? அதுதான் உங்க பிரயாணத்தை வாய்க்கப்படணும். ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை எனக்கு தரணும். அப்பதான் என் முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத நான் காணுகிற ஒரு ஆவிக்குரிய கண் எனக்கு வேணும். ஆண்டவரே, ரதங்கள் நிக்கட்டு, குதிரைகள் நிக்கட்டு, பிரச்சனை நிக்கட்டு, என் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கட்டு, ஆனால் அதுக்கு இடையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார் என்கிறத காண்ற ஒரு கண்ணை நீர் எனக்கு தரணும். ஆண்டவரே, அப்படி ஜெபிச்சா தான் அந்த ஆவிக்குரிய கண்ணு அது திறந்த உடனே வேலைக்காரனுக்கு பயம் போச்சு. அவனுக்கு எல்லாம் ஐயோ இதை கண்டா நான் பயந்தேன். சில டைம் உங்க கண்ணை திறந்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓ நான் இதை கண்டு தான் பயந்தேனா, இனி இந்த வியாதியை கண்டு நான் பயப்பட தேவையே இல்லை, இந்த பலகீனத்தை கண்டு நான் பயப்பட தேவையில்லை, இந்த சத்ருவை கண்டு நான் பயப்பட தேவையே இல்லை, இந்த நஷ்டங்களை கண்டு நான் பயப்பட தேவையே இல்லை. அல்லேலூயா. இந்த இல்லாய்மைகளை கண்டு, இந்த வெறுமையை கண்டு நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதுக்கு உள்ள ஒரு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரதங்களுக்கு இடையிலே எனக்கு அல்லேலூயா ஒரு அக்கினிமயமான ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்க பிரச்சனைகளுக்கு நடுவில் எத்தனை பேர் நம்புறீங்க பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டே இருக்கிறார்? என்னுடைய விஷயங்களுக்கு நடுவே பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணை எனக்கு திறனும். நான் தனித்து அல்ல நிற்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தனித்தல்ல, எனக்கு என் கூட எனக்கு முன்னமே அல்லேலூயா எலிசா ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் கிரியை செய்தது போல இந்த 7வது மாதத்தில் நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பை, உங்களுக்கு உண்டான ஒரு விடுதலையை, உங்களுக்கு உண்டான ஒரு வழியை கர்த்தர் செய்து தர வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபிச்சோன்னா அக்கினி அவன் கொண்டு வரல. ஜெபிச்சு ஆண்டவரே இந்த ராணுவத்துக்கு இடையில அவன் கொண்டு வரல. ஜெபிக்கிற மனுஷனுக்கு எப்பவுமே தெய்வீக ப்ரொடெக்ஷன் உண்டு. அதை நம்ம சில டைம் உணராதபடினால தான் நம்ம பயப்படுகிறோம். இனிமேல நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, என் விஷயத்துல கர்த்தர் எப்பொழுதுமே இருப்பார் என்று. பிரைஸ் தி லார்ட். என் விஷயத்துல நான் தனிச்சாளா நான் பிரயாணிக்கல, என் கூட நடுவில் என்னோடு கூட ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பிழையாம கூட கர்த்தர் அப்படியே போன்னு விடல. வழி மாறி போன பொழுது பிழையாமுக்கு முன்னாடி வந்து நின்றது போல இன்னைக்கு
இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய வழியை மாறி போனா ஏன் முன்னாடி நீர் வந்து நிற்பீராக. ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக கர்த்தர் தூதனை இறக்கி வாளோட நிறுத்தி இருக்காரு பாருங்க. கழுதையை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வச்சிருக்கிறாரு, பேச வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்ப எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பிழையாமின் மேல, அதே மேல என் மேலையும் கர்த்தருக்கு அந்த கரிசனை வேணும். ஆண்டவரே எந்த மனுஷனை கொண்டாவது பேசி என் வழியை சீர்படுத்துவீராக. உமக்கு விரோதமாய் ஒன்று பேசுவதற்கு என்ன நீ அனுமதிக்கவே கூடாது. உமக்கு விரோதமான ஒரு இடத்திற்கு போவதற்கு என்ன அனுமதிக்கவே கூடாது. உமக்கு பிரியமில்லாத ஒன்று செய்வதை நீர் எனக்கு அனுமதிக்கவே கூடாது. நீர் எனக்கு முன்னாடி வந்து நிற்பீராக. பிரைஸ் தி லார்ட். அதுதான் விடுதலை. ஆமென். என் இஷ்டப்படி செய்து தாருன்னு நீங்க ஜெபம் பண்ணாங்க. உமக்கு பிரியமில்லாததை நீர் எனக்கு தடை தான் என்ன செய்யணும், தடை பண்ணணும். தடை பண்ணணும். அழகா வந்து தடை பண்ணாரு பாருங்க. யாரும் சொல்லாட்டி கழுதையை கொண்டாது ஆண்டவர் என்ன செய்வார், தடை பண்ணுவார். என் வழியை தடை பண்ணி, ஏன்னா என்ன நேரா நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன நேரா நடத்த வல்லார். அதனால பலகீனங்களை கண்டு பயப்படாதிருங்கள், வியாதிகளை கண்டு பயப்படாதிருங்கள். ஆவிக்குரிய கண்களுக்கு ஆய் திறக்கப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவன் எழுந்து இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். தன் கண்களை திறந்தது. இனி இதுவரை கண்ணு திறக்காதுன்னு நினைச்சது, கண்ணு மூடுனத கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மாம்சீக கண்ணில் அம்மா பார்க்கும் பொழுது பிள்ளையோட கண்ணு ஆயிடுச்சு, மூடி போச்சு. கேயாசி வர்றேன் அப்படின்றான் 29ஆம் வசனத்தில். கேயாசியை அனுப்புகிறோம் அப்படின்னா அம்மா சொல்ற கேயாசியெல்லாம் எனக்கு என்ன செய்ய வேண்டாம், வரண்டா, நீர் தான் ஆண்டவரே வரணும், நீர் வரணும், ஆண்டவனே நீர் வரணும், தீர்க்கதரிசி தான் வரணும், வேலைக்காரனை அனுப்பியெல்லாம் எனக்கு. 29ல் அது பிள்ளை மேலே தடியை வைத்து எல்லாம் வச்சு பார்த்தாங்க, ஒரு பிள்ளை. அப்போ தான் வசனம் 30ல் 31ல் வாசிங்க. வசனம் எப்படி சொல்லுது வாசிங்க. வைத்தான், ஆனால் அதான் சத்தம் இல்லை, உணர்ச்சி இல்லை, ரெண்டுமே இல்லை பிள்ளைக்கு. சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. எந்த விஷயத்திலையும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. எல்லாம் மூடி போயாச்சு. இனி அது வராது. இனி அந்த பிள்ளைக்கு சத்தம் வராது, அது நீ ஆராதிக்காது. உணர்ச்சியும் இல்லை. எந்த தேவனுடைய திட்டம் அந்த பிள்ளைக்குள்ள இல்லை, முடிஞ்சு போச்சு. கர்த்தர் தந்தது தராதுன்னு நினைச்சப்ப கர்த்தர் தந்தது. நான் இதுக்கா ஆண்டவரே ஒரு பிள்ளைய கேட்டேனா, இப்படி பிள்ளைய தந்துட்டு அதை பாதியில் இப்படி கைவிட்டு விட்டீரே, அது கண்ணடைச்சு இனிமே திறக்காதுன்னு கிடக்குது. சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லாமல் பல விஷயங்கள்ல எந்த சத்தமும் இல்லை, விடுதலை இல்லாம, இந்த விஷயத்துல உணர்ச்சி இல்லாம ஆண்டவரே பல நாளா ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஒரு உணர்வு கூட இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். இது தாய் தன்னுடைய மகனுக்காய் அழுகிற ஒரு பெரிய, தன்னுடைய குமாரனுக்காய். பிள்ளை இல்லாதப்ப கூட எனக்கு இவ்வளவு வருத்தம் இல்லை. ஆனால் வந்த பிறகு அது என் கையை விட்டு போறது இருக்க வருத்தம் இருக்குல்ல, அது சாதாரண வருத்தம் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார் எலிசா. பிரைஸ் தி லார்ட். எந்த உணர்ச்சியும் இல்லை. 32ஆம் வசனம் சொல்கிறது, எலிசா வீட்டுக்குள் வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டின் மேல் எப்படி கிடந்துச்சா, செத்து கிடந்துருச்சு. செத்து கிடந்தது அப்படின்னா எந்த பலனும் இல்லை, எந்த விடுதலையும் இல்லை. வீட்டுக்குள்ள என்ன ஒரு மரணம். இனி எந்த உணர்ச்சியும் இல்லை. அது இனி என்ன பார்க்காது. அந்த வீட்டுக்குள்ளே இனி அற்புதம் இருக்காது. அந்த பிள்ளை இனி நடக்காது. அதிலிருந்து ஒரு நன்மையும் வராது. அது அதோட முடிஞ்சு போனது. கர்த்தர் தந்ததை இப்படி பாதியிலே கர்த்தர் எடுத்துட்டாரா, அது செத்து கிடந்தது. 33ஆம் வசனம். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்பு கதை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல், ஆண்டவரே அந்த செத்து கிடக்கிறத, அந்த ஜீவன் இல்லாமல் கிடக்கிறத, அந்த பலனற்று கிடக்கிற விஷயத்தின் மீது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்க ஆயத்தமானான் எலிசா. உங்க வீட்டுக்குள்ள எது செத்து கிடக்குது, எது உங்க வீட்டில் ஜீவன் இல்லாமல் இருக்கிறது, எதன் மேல அல்லேலூயா இனி ஒரு விடுதலை இதுக்கு மேல வராது என்று நினைத்து போட்டுட்டு வந்திருக்கீங்களா?
இந்த விஷயம் அப்படியே கிடப்பில் கிடக்குன்னு கத்தர் அதன் மேலே இதில் ஒரு 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 சலனமும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லையே, நாளுகளாய் ஒரு மாற்றமும் இல்லையே. கேயாசி கொண்டு வைத்த பொழுது மாற்றம் இல்லை அப்படின்னா தீர்க்கதரிசியோட கூட இருக்கிற மனுஷன் தான், செபிக்கிற மனுஷன் தான், அவன் வைத்தும் ஒரு மாற்றமும் இல்லையே. எத்தனையோ பேரை வச்சு பல விஷயம் பல தடவையாய் செபிக்கிறேன், ஆனால் எந்த மாற்றமும் இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை, எந்த விடுதலையும் இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு மரண அவஸ்தை, வீட்டுக்குள்ள கண்ணீரின் அவஸ்தை, ஒரு சலனமும் ரட்சிப்பில் இல்லை, ஒரு அபிஷேகமும் இல்லை, ஒரு கிருபையும் இல்லை. தேவனுக்கு அல்லேலூயா. இனி இந்த மனுஷர்களோடு தொடர்பு கொள்ள முடியாதபடிக்கு செத்து கிடக்கிற அனுபவத்தில் இருந்தால் இந்த முதல் நாளிலே கர்த்தர் அதன் கண்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த விஷயத்தில் உணர்ச்சி இல்லாது இருக்கிறதோ, எந்த விஷயத்தில் சலனம் இல்லாமல் இருக்கிறதோ அதன் மீது அல்லேலூயா எலிசா செபிக்க தொடங்கின பொழுது அல்லேலூயா வல்லு கட்டாயமாய் அந்த சகோதரி போய் தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்து தன் வீட்டில் முடங்கி கிடக்கிற, தன் வீட்டில் உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிற, அல்லேலூயா எந்த சலனமும் இல்லாமல் இருக்கிற தன்னுடைய பிள்ளைக்காக, இன்னைக்கு உங்க பிள்ளைக்காக சலனம் இல்லாமல் கிடக்கிற பிள்ளைக்காய் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாய் இருந்தால் அல்லேலூயா அந்த செத்து போன கண்ணை இனி ஜீவன் பெறாது நினைக்கிற சரீரத்தை கர்த்தர் திறந்து தந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த மரண அவஸ்தையை, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சி இல்லாத அந்த விஷயத்தை கர்த்தர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு அல்லேலூயா ஜெபிக்கும் பொழுது கண்கள் திறந்தது, கண்கள் திறந்தது. அல்லேலூயா இனி திறக்காது என்று நினைத்த கண்களை அல்லேலூயா விடுதலையை காண மறுபடியும் திறக்கிறவராய், மறுபடியும் மூடின கண்ணை கர்த்தர் திறந்து கொடுத்தது போல சிலருடைய குடும்பத்தில் மூடின சிலதை கர்த்தர் மறுபடியும் திறக்க, மூடி போன சில விஷயத்தை கர்த்தர் மறுபடியும் திறக்க, மூடி போன விடுதலையை, மூடி போன அபிஷேகத்தை, மூடி போன ரட்சிப்பை கர்த்தர் மறுபடியும் திறந்து தந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி மூடி போனது தான், செத்து கிடக்கிறது தான், இனி 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 அதில் இனி திறக்காது அப்படின்னு நினைக்கிற அந்த பிள்ளையுடைய கண்ணை கத்த திறக்க வல்லவராக இருக்கிறார். அந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்தது உண்மைதான், அந்த வீட்டில் ஒரு இழப்பு நடந்தது உண்மைதான். அந்த இழப்பை மாற்றுவதற்கு அல்லேலூயா ஆனல் படுத்துவதற்கு, அந்த விஷயத்தின் மீது அக்கினி இறப்பதற்கு அல்லேலூயா அவன் மேல் குப்புறப்படுத்து பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அனல் வந்தது. அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அந்த சகோதரி என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எலிசாவுக்கு தெரியும். அல்லேலூயா நாம் போனா அந்த மூடுனதை கத்து திறக்க வல்லவராக இருக்கிறா. அவளுக்கு தன் மேல நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த தேவ மனுஷன் வந்தா அல்லேலூயா அந்த அடைக்கப்பட்டதை, என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டதை திறந்து தர முடியும், அந்த தேவனுக்கு முடியும் என்பதை அவள் அப்படியே நம்பினாள். அந்த வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா வீட்டுக்கு வெளியே நின்ற ரதங்களுக்கு நடுவே பரிசுத்தாவியானவர் அசைவாடினார். வழி மாறி போன அல்லேலூயா பிழையாமின் கண்ணை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா இனி பிழைக்காது என்றிருந்த மகனுடைய கண்ணை திறந்து கர்த்தர் ஜீவன் கொடுத்தது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டு பயந்து போய் இருக்கீங்களோ அதன் மத்தியிலே பரிசுத்தாவியானவர் உலாகிறத நீங்க காண கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.